பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஆரம்பித்து வெற்றிகரமாக வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து இப்போ வந்து அன்அஃபிஷியலாக வந்து கணக்கெடுப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கெடுப்புல வந்து யாருக்கு பெரிய ஆதரவு வந்து கிடைச்சிருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஆரம்பிச்ச உடனே வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு கோமாளி கூட்டத்தை வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா வந்து டிஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகாது, இந்த கோமாளி கூட்டத்தினால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படி இப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனா விஜய் டிவி ரொம்ப தெளிவா வந்து இருந்தது. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு பிக் பாஸ் சீசன் 8 வந்து மிகப்பெரிய தோல்வி சீசனா ஆகிவிட்டது. அது எப்படி சொல்லணும்னா, இப்போ பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரீடெலிகாஸ்ட் வந்து பண்ணுவதற்காக வந்து கலர்ஸ் தமிழ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கலர்ஸ் தமிழ் ரீடெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க. ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிஆர்பி கம்ப்ளீட்டாக டவுன் ஆனதில் அந்த ரீடெலிகாஸ்ட்டை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஆயிடக்கூடாதுனால வந்து நிறைய புது போட்டியாளர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் யார் ட்ரெண்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக திவாகர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 9 வந்து உடைய என்ட்ரி ஆகும்போது அவர்கள் மீது வந்து செம ட்ரோல். பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு வாரம் கூட திவாகர் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாரு, ஸோ திவாகருக்கு அதிகமான நெகட்டிவான வாக்குகள் வரும் அப்படி இப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதே மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருந்தது. திவாகருக்கு எகெயின்ஸ்டா தான் வந்து பிக் பாஸ் வந்து போனது. பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து திவாகருக்கு எகெயின்ஸ்டா போனாங்க. ஆனா அது வந்து எமோஷனலா வந்து பீப்புள் மத்தியில வந்து கனெக்ட் ஆகி விடுது. ஸோ வந்து எல்லாரும் வந்து ஏன் திவாகரை எடுக்கிறீங்க, அவர் கரெக்டா தான் பேசுறாரு, அவர் தப்பா பேசினாலுமே அந்த போட்டியாளர்கள் எல்லாரும் வந்து திவாகரை எதிர்ப்பதால் வந்து திவாகருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சமீபத்தில் வந்து அன்அஃபிஷியலாக வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க, ஒரு ஓட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஓட்டிங் வந்து திவாகருக்கு வந்து 29% வாக்குகள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ திவாகர் அவர்கள் இப்படியே வந்து தொடர்ந்தால் கண்டிப்பாக வந்து வெற்றியாளராக டைட்டில் வினராக கூட வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வாக்கு யாருக்கு? திவாகருக்கு. திவாகர் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.